என்னடா தலை கேம்ப் ஆட்ல வராரு, போய் போய் கோலா ப்ரோமோட் பண்றாரு இந்த பொழப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. என் படத்தை கூட பார்க்காதீங்க, முதல்ல போய் உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு தங்கமான மனுஷன் தான் அவரு. அவர் இப்போ ஒரு கேம்ப் ஆட்ல வராரு அப்படின்றதுக்காக இவங்க இன்னைக்கு என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அப்கோர்ஸ் கோலா விற்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். கோலா உடம்புக்கு நல்லா இல்லாத ஒரு விஷயம். அதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், அஜித் சார் மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இதை ப்ரோமோட் பண்றது ஒரு பேட் இன்ஃபுளுன்ஸ். அது ஒரு தவறான ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக இருந்துகிட்டு அவர் தனிப்பட்ட விதத்துல தாக்குதல் செய்யறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயங்க. ஏன்னா அவரு அவரு அவரோட வேலையை பாக்குறாருங்க, நிஜமா அவரோட வேலையை பாக்குறாரு. அது ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அஜித் அப்படின்ற ஒரு நபர் என் ரசிகர்களை பார்த்து நீங்க கோலா குடிங்க இல்ல கோலாவை ப்ரோமோட் பண்ணா அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனா அவரு ஆக்டர், அவருடைய வேலையை பாக்குறாரு. அதுவும் அவர் இப்போ ஒரு ரேசிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா பார்ட்னர்ஸ் தேவை, டீல்ஸ் வந்து ஏதாவது தேவைப்படும். அதுக்காக வந்து இப்போ ஒரு கொலாபரேட் பண்ணி கேம்பாவோட கொலாபரேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் ஒரு ரேசிங் கம்பெனி நடத்துறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒரு சீசன் ரேசிங் ஓடுறதுக்கே பல கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கு நிச்சயமா ஃபண்ட்ஸ் தேவை. அதுவும் அஜித் வந்து மற்ற ரேசிங் கம்பெனி ஓனர்ஸ் மாதிரி ஒரு பிசினஸ் மேன் கிடையாதுங்க. அவர் ஒரு ஆக்டர், இப்போ வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நிச்சயமா பண தேவை இருக்கு. அதனால அவரோட பிசினஸ் ரன் பண்றதுக்காக இந்த மாதிரி கொலாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எதுக்காக? அந்த ரேசிங் ஓட்டி நம்ம நாட்டுக்கு தான் ஒரு பெருமை சேர்க்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கோலா வித்துட்டாரு, கோலா விற்கிறாரு, கோலா அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிட்டாரு. இதுதான் அவங்க வந்து மெயினா வந்து அவங்க சொல்ற பாயிண்டே. ஸோ ஸோ அதுதான் சொல்றேன், இது தேவையில்லாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா அஜித் சார் மேல எனக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா ஹி இஸ் அ பர்சன் ஹூ லிவ் லைஃப் ஆன் ஹிஸ் ஓன் பிலாசபி. அவரோட பிலாசபிக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அவரோட வாழ்க்கையை வாழ்றாரு. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பர்சன் நிச்சயமா நான் சொல்றேனே, அவரே வந்து நீங்க தனிப்பட்ட விதத்துல கேட்டீங்கன்னா அவரே இதெல்லாம் வாங்காதீங்க, இதெல்லாம் ப்ரோமோட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாரு. பட் அவரோட தொழிலுக்காக, அவரோட வேலைக்காக அவர் வந்து இதை செஞ்சிருக்காரு. வேற எதுவுமே இதுல வந்து எனக்கு தப்பா தெரியலங்க. நீங்க உடனே இருந்துகிட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க கேட்கலாம். பட் அவர் வேலையை பாக்குறாரு. ஆஸ் சிம்பிள் இட் இஸ்ங்க. அவர் வேலையை பாக்குறாரு. நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க தான் தேவையில்லாம வந்து ஃபேன் வார் மாதிரி நச்சு நடத்தி மாத்தி மாத்தி அடிச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அஜித் சார் சொல்ற மாதிரியே நான் சொல்றேன், வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.